ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் 10 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதோட ரெண்டாவது கொஸ்டின் தான் இது. ஸோ இதில் அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க வச்சிருக்க எம்ப்ளாயில வந்து யாரை சேல்ஸ் பண்ணாமல் இருக்கிறா அப்படிங்கிறதான் இந்த ரெண்டாவது கொஸ்டின்ஸ். ஸோ நேற்று பார்த்தோம் ஒவ்வொரு எம்ப்ளாயும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க என்னன்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டிம் எம்ப்ளாயி தீக்குள்ள போடுறோம். இதுக்கு நேற்றைய மாதிரி ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறோம். இங்கே வந்து நேற்று ஜாயின் யூஸ் பண்ணோம், பட் இன்னைக்கு வந்து லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுறோம். இதோட ரீசன் என்னன்னு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ சேல்ஸ் டேபிள் எஃப்எஸ். ஸோ இதை எப்போதுமே நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆன் டிஇ டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு எஃப்எஸ் டாட் எம்ப்ளாயி ஐடி. சரிங்களா? இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ இதுல என்ன இருக்குன்னா, உங்ககிட்ட வந்து டோட்டல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உங்க சேல்ஸ் டேபிளோட இது மேட்ச் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ இதுல என்ன அப்படின்னா, இதுல சேல்ஸ் ஐடி இல்லாம ஒரு எம்ப்ளாயி உட்காந்துருப்பாங்க. அவங்கள தான் நம்ம தூக்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு எம்ப்ளாயி சேல்ஸ் பண்ணியிருந்தா அவங்க எம்ப்ளாயி ஐடி கண்டிப்பா ஃபேக்ட் டேபிள் வந்து இருக்கணும். அப்படி இல்லாத எம்ப்ளாயி டேபிள்ல மட்டும்தான் இருப்பாங்க, சேல்ஸ் டேபிள்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சேல்ஸே பண்ணலையா, அப்புறம் எப்படி அவனோட ரெக்கார்ட் வந்து சேல்ஸ் டேபிளுக்கு போகும்? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒரு வேர் கண்டிஷன் ஆட் பண்ணி எம்ப்ளாயி ஐடி இஸ் நல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எம்ப்ளாயி ஐடி ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அந்த சேல்ஸ் பண்ணாத ஒரு எம்ப்ளாயி மட்டும் வந்துருவாங்க. செகண்ட் சரி, ஆக்சுவலா எஃப்எஸ் ஃபேக்ட் டேபிள்ல வந்து எம்ப்ளாயி ஐடியில் வரணும், அதானே பார்த்தேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு சேல்ஸுமே பண்ணலை அவங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து, சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கேட்ட ஃபைண்ட் த எம்ப்ளாயிஸ், சரியா? ஸோ எம்ப்ளாயிங்கிறது யாரு, திவ்யா. ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனது. பட் நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது எம்ப்ளாயி நேம்னு கொடுத்துருங்க, சரியா? ஏன்னா அவங்க கரெக்டாக எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க, அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்கல. அவங்க சேலரி எவ்வளவு, ஜெண்டர் என்ன, எம்ப்ளாயி ஐடி என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க சிம்பிளா கேட்டது எந்த எம்ப்ளாயி வந்து சேல்ஸ் பண்ணல. ஸோ அதனால ஜஸ்ட் நீங்க அவங்களோட நேம் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஸோ திவ்யாங்கிற எம்ப்ளாயி வந்து எந்த சேல்ஸுமே இன்னைய வரைக்கும் பண்ணல அப்படிங்கறதா இதோட ஆன்சர், சரிங்களா? ஸோ we will meet in another video. Thank you all. Bye.